தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகடா சிந்தம் ஜானதம் சாத்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குருவன் படவாமதம் கலியுதயம் காட்சி வந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். ஒரு தலைப்பு தலைப்பு எக்ஸ்ரேவை பெரியவா பார்க்கறச்சையே சர்ஜரியும் ஆயிடுத்து. எக்ஸ்ரேவை பெரியவா பார்க்கறச்சையே சர்ஜரியும் ஆயிடுத்து. இந்த சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தயவு பாருங்கள். இது சேலம் ஸ்ரீ ரவி மாமா, அவருக்கு தான் நம்ம நமஸ்காரம், அவர் பாதங்களை நமஸ்காரம். அந்த மாதிரியான ஒரு பெரிய பக்தர்கள் சொன்ன அனுபவங்களை நிறைய பேர் பார்க்கலன்னு நான் புரிஞ்சுட்டேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, நம்ம அதை விட ஒரு மட்டமான ஆள், நம்ம சொல்கிறத யார் கேட்பா அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. யாரும் பார்க்க வேண்டாம், பெரியவா கேட்டுண்டா போகிறோம் அப்படின்னு எனக்கு தோணித்து. அவளுக்கு அனுகிரகம் இருந்தால் தானே பாப்பா, அந்த புத்தி பெரியவா கொடுத்தா தானே அவளுக்கே முடியும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. இது சேலம் ரவி மாமா சொல்கிற ஒரு யூடியூப்பில் ஒரு அனுபவம். திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு வயசான சுமங்கலி தலையில் ஒரு அடிபட்டிருக்கு, இன்ஜுரி. அதை சென்னையில் நியூரோ சர்ஜன் ஒருத்தரை கன்சல்ட் பண்ணி பார்த்துருக்கா. அவருடைய டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணாருன்னா, இந்த இன்ஜுரி புண்ணாகி அது டீப் ரூட்டடாக உள்ளே போயிருக்கு. அப்போது அதை எடுக்கணும் அப்படின்னா தலை முடி எல்லாத்தையும் எடுத்துடணும், ஷேவ் பண்ணிடணும், தலை முடியெல்லாம் எடுத்துகிட்டு அப்போ தான் நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். இவ சுமங்கலி, தலைமுடி இருக்குது, குங்குமம் வச்சுக்கிறா, தலைமுடி இருக்கணும். அப்போது அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்ததுதான், என்னடா இது இப்படி ஒரு இதுவாகிடுத்து, இப்படி டாக்டர் சொல்கிறாரே அப்படின்னு. சர்ஜரிக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அந்த டாக்டர். இந்த டாக்டர் யாருன்னு பார்ப்போம். அப்புறம் திருச்சிக்கு போயிட்டா. திருச்சிக்கு போயிட்டு, ஏன்னா சர்ஜரி டேட்டு பின்னாடி தான் வருது, அது வரைக்கும் இங்கே உட்காந்துருப்பாள. போய் பெரியவா கிட்ட அழனமே. அங்கே போய் பெரியவா படம் முன்னாடி, திருவுருவ படம் முன்னாடி பக்தியாக கேட்டால் போருமே, பெரியவா இப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சுன்னு. அவள் அந்த அனுபவத்தில் சொல்லனாலும் எனக்கே தெரியும், பெரியவா பக்தர்கள்லாம் வெறும விட மாட்டா. பெரியவாவை இறுக்கி பிடிச்சுன்னு இருப்பா, ஒரு முறுக்கி எடுத்துருவா பெரியவாளை. பெரியவா பெரியவா பெரியவான்னு அது மாதிரி அவள் பக்தி அங்கே பண்ணிட்டு இருக்கிறதுக்காக போயிருப்பான். இங்கே போகிறதுக்கு பதிலாக அங்கே டாக்டர்கிட்ட இருந்தால் இந்த புத்தி இங்கே தான் இருக்கும், நம்மளுக்கு பயம் வந்துட்டே இருக்கும். அங்கே போய்டணும்னு ஊருக்கு போயிட்டா, திருச்சிக்கு போயிட்டா. அங்கே அவளோட தம்பியை அனுப்பிச்சி விட்டு, பெரியவாளை போய் நீ பார்த்து, எனக்கு இந்த மாதிரி என்னை பற்றி உனக்கு தெரியும், இந்த மாதிரியான நிலைமை இருக்குது, பெரியவா தான் அனுகிரகம் பண்ணோன்னு கேட்டு அனுகிரகம் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சா. அந்த தம்பி போனார், காஞ்சிபுரம் போனார், காமவட்டி பீடம் அது போனார், மகாபெரிவா கிட்ட போனார், கஷ்டத்தெல்லாம் சொன்னார். அவள் அக்கா சொல்லியிருக்கா தம்பிக்கிட்ட, என்னுடைய பிரார்த்தம் எதுவோ அதுபடி நடக்கட்டும், ஆனால் நீ போயிட்டு வா. எக்ஸ்ரே அதெல்லாம் இப்போ அங்கே எடுத்தோம் இல்லையா, அப்போ தான் டாக்டர் தான் சொல்லியிருக்காரு, டீப் ரூட்டடாக போயிருக்கு கட்டி, அதை அந்த ரூட்டில் போய் அதை கட் பண்ணி எடுக்கலன்னா பிரச்சனை அப்படி இப்படின்னு. அதெல்லாம் என்னன்றதை பார்த்துருவோம். இப்போ பெரியவா அதுக்கிட்ட காமிச்சு எக்ஸ்ரே எல்லாம் போய் காமிச்சு அனுகிரகம் பாயணும். அவள் என்ன நினச்சா, அவள் அம்மாலாம் நம்மளாம் என்ன நினச்சிருப்போன்னா, பெரியவா அந்த எக்ஸ்ரே அந்த படத்தை எடுத்து காமிக்க வேணாம், கிட்ட பெரியவா இந்த மாதிரி எக்ஸ்ரே எடுத்திருக்கோம், டாக்டர் இப்படி சொல்கிறான்னு காமிச்சா, பெரியவா அப்படி இப்படின்னாருனா அனுகிரகம் இதெல்லாம் ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் எடுக்கணுமே, அந்த டாக்டரில் அப்படி இல்லை சொல்கிறாரு, அதுக்கு தானே இப்போ தீர்வு கிடைக்கணும். இவர் காஞ்சிபுரத்தில் போய் பெரியவா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்ட உடனே பெரியவா சொன்னாலாம் கையில் ஒரு ரிப்போர்ட்டை வச்சுட்டே இப்படி நிற்கிறாரு, ஆனால் அதை எடுக்கவே மாட்டேங்கிறார். பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு பரமேஸ்வரன் நினச்சிட்டார். சரி, அந்த எக்ஸ்ரேலாம் எடுத்துருப்பியா, கொண்டு வந்திருக்கியா அப்படின்னாராம். கொண்டு வந்திருக்கேன் பெரியவா. அதுதான் கொண்டு அக்கா சொன்னதை மறந்து போயிட்டார், இப்போ தான் ஞாபகம் வருது. பெரியவா ஞாபகப்படுத்தினா ஞாபகம் வந்துடும். அவர் எக்ஸ்ரே எடுத்து இப்படி காமிச்சாராம், அந்த கவரை போட்டுருன்னு இப்படி காமிக்க சொல்கிறாராம். பெரியவா கிட்ட வாங்கலை, பெரியவா தொடமாட்டார், இப்படி காமிக்கிறாராம். பெரியவா ஒரு டார்ச் லைட்டர் எடுத்துட்டாராம், எடுத்துட்டு அது மேலே இப்படி அடித்தாராம். பெரியவா என்ன யாரோ கேட்டா,
ஏதோ ஒரு இதில் அனுபவத்தில் பெரியவா என்ன டாக்டருக்கு பிடிச்சிருக்காங்க, பெரியவா டாக்டர் மூளைக்குள்ளே இருக்கிறதே பெரியவா தானே. அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டால் அது யாராக இருந்தாலும் அவளை மாதிரி அடிமட்ட முட்டாள் யாரும் இருக்க முடியாது. பெரியவா வந்து டார்ச் லைட் அது மேலே அடித்து அப்படி பார்த்தாராம். பார்த்துட்டு சரி சரி ஒரு காரியம் பண்ணு, திருப்பி ஒரு படம் எடுத்துரு. ஒரு படம்னா எக்ஸ்ரே. அந்த தம்பிக்கு சொல்கிறார், இந்த அக்காவுக்கு பிரச்சனை இல்லை, திருப்பி ஒரு படம் எடுத்துட்டு டாக்டர்கிட்ட கேட்டு என்ன பண்ணலாமா பண்ணிக்கோ அப்படின்ட்டார். இப்போ நம்மளுக்கு என்ன சந்தேகம் வரும்னா, பெரியவா டார்ச் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் பெரியவா வந்து ஒரு டார்ச் அடிச்சிருக்காரு, அவ்வளோதான். இப்போ போய் பெரியவா என்ன திருப்பி பண்ணார், அனுகிரகம் பண்ணல, இதான் நம்மளுக்கு தோணும். திருப்பி போய் இன்னொரு படத்தை எடுத்துகிட்டு கொண்டு போன்ட்டார். அப்போ தோணி இருக்காது வாழ்க்கைலாம் என்ன நடக்க போகிறதுன்னு. நம்மளுக்கும் ஒன்றும் தெரியாது, நம்ம படிக்காதவா, அதனால நம்ம திருப்பி போய் ஒரு எக்ஸ்ரே அங்கே கும்பகோணத்துலேயே போய் எடுத்திருக்காரு. அவர் எந்த இடத்துல இருக்கோ அங்கேயே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே போய் எடுத்துகிட்டு இருக்காரு. ஏன்னா அதை எடுத்துன்னு தானே இங்கே வந்தா, அதை பார்த்துட்டு தானே இவர் வந்து இங்கே பண்ணணுன்னாரு இந்த டாக்டர். அந்த எக்ஸ்ரே எடுத்துட்டு திருப்பி வந்திருக்கா. வந்து திருப்பி பெரியவா அலைய விட்டுருக்காரு பாருங்க. ஆனால் பெரிய விஷயத்த பண்ண போகிறாரு, அப்புறம் தான் தெரியும். டாக்டர்கிட்ட வந்துட்டு என்ன எக்ஸ்ரே கொண்டு வந்துட்டிங்களா அப்படின்னு டாக்டர் கேட்டாராம். ஆமாம்மா எடுத்துன்னு வந்துட்டோம். ஏன் அப்படின்னா, அப்போ தான் அவள் சொன்னாலாம், நான் மாப்பிரிவாவை தரிசனம் பண்ணோம், மாப்பிரிவா தான் அந்த எக்ஸ்ரே மேலே டார்ச் அடித்து பார்த்தாரு, விஷயத்த சொன்னால் அவளுக்கு ஒன்றும் தெரியாது அதில் என்ன நடக்க போகிறதுன்னு. அதனால் நாங்கள் எடுத்துனோம். அந்த எக்ஸ்ரே உள்ள என்ன நடந்திருக்குன்றது அவளுக்கு வியூ பண்ண தெரியல, அதுலேருந்து கண்டுபிடிக்க தெரியல. அந்த ரிப்போர்ட்டும் பார்க்கல. அவள் ரிப்போர்ட் அந்த காலத்தில் கையில் வந்து ஒரு ஷீட்டில் டைப் பண்ணி கொடுப்பாளா, அதுவும் எனக்கு தெரியாது. எனக்கு அது இப்போ கொடுக்குறா, அப்போ தெரியாது எனக்கு அது என்ன நடந்திருக்கு. அதை வந்து டாக்டர் யாருன்னா ப்ரொஃபஸர் எஸ் கல்யாண் ராமன் அப்படின்றவர் மாபெரியோட அத்தியந்த பக்தர். அவள் அப்பா தான் பல் டாக்டர் சுப்பிரமணியம்னுவா அந்த காலத்தில். 2 பேருமே பெரிய பக்தர். அதனால் அவர் பெரியவாள் போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னொடனே அவருக்கு அவ்வளோதான், ஓகே இது முடிஞ்சு போயிடுது, ஓகேன்னு அவர் தெரிஞ்சு போயிடுது. என்னடா அது, ஏன்னா இந்த எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாரு, பழைய எக்ஸ்ரேயில் என்ன இருக்கோ அதில் இது எதுவுமே இல்லை, எல்லாம் போய் எடுத்து மேலே வந்து புண்ணு மாத்திரம் கொஞ்சம் அப்படியே அது மாதிரி பொறுக்கு மாதிரி வந்திருக்கான். அதுக்கு வெறும் ஆயின்மெண்ட்டு அது மாதிரி ஏதாவது அந்த பவுடரில் ஏதாவது இது பண்ணி தடவி அப்படி தடவுறது, இதுதான். இது பண்ணால் போதும். அதை நான் கொடுத்துருந்தேன். ஒரு மாத்திரை ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்குது, ஏதோ மாத்திரை இந்த மாதிரி கொடுத்துறேன், போதும், ஒன்றும் வேண்டாம், போயிட்டு வாங்கன்ட்டாரான். அவள் என்ன நடந்ததுன்றது ரவி மாமா சொல்லலை. எனக்கு என்ன தோன்றதுன்னா, நேராக கிளம்பி நேராக காஞ்சி மடத்துக்கு போயிருப்பா. பெரியவா காலில் விழுந்துட்டு அவள் கிருத்தஜ்ஞையை சொல்லிவிட்டு பெரியவாக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு கிளம்பி போயிருப்பா கும்பகோணத்துக்குன்னு தோன்றுறது. பெரியவா எப்பேற்பட்ட பரமேஸ்வரன். எக்ஸ்ரேவை பெரியவா பார்க்குறச்சே சர்ஜரியும் ஆகிடுத்து அப்படின்னு சொன்னவர் யாருன்னா, இந்த பெரிய ஃபேமஸ் டாக்டர் எஸ் கல்யாண் ராமன், அந்த காலத்து நியூராலஜிஸ்ட். அவர் அந்த காலத்தில் மகாபரிவாச்சரணம் 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 மகாபரிவா பாதமேஸ்வரன்.